வணக்கம் மகளே, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்மளுடைய இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சியுடைய கொலாடி சண்டையை பார்க்குறோம். இந்த சண்டையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க விஷயத்தை பார்க்கலாம். ஓகேவா? பேசிட்டாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? என் மக்களை ஏமாத்திராதீங்க. 5000 10,000 வேலை போய்கிட்டு இருக்க. சும்மா 1500 முடிச்சிட கூடாது. 1500 கொடுத்தா நம்பாதீங்கம்மா. பக்கத்து ஊர்ல 5000 10,000 வேலை போய்கிட்டு இருக்கு ஒரு தலை. நின்னு கேளுங்க, கேள்வி கேளுங்க. என்னப்பா 5000 10,000ன்றாங்க, எனக்கு 1500 கொடுத்து முடிக்கிறேன்னு கேளுங்க. ஏமா, நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த ரோடு எப்படி இருக்கு? அந்த காசு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேளுங்க. எப்பா அந்த காசை நீயே வச்சுக்கப்பா, இந்த ரோட போட்டு தாமான்னு ஒரு கேள்வி கேளுங்கம்மா. ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க கேளுங்க. எப்ப அந்த காசை நீ வச்சுக்கோப்பா, இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் போறதுக்கு ஒரு வழி பண்ணி தாப்பா, நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கணுமா? நீங்க கேளுங்க. அந்த காசு 500 ரூபாய் 1000 நீயே வச்சுக்கோப்பா. எங்க வீட்டுக்கு நல்ல குடி தண்ணி வேணும்பா, தெரு தெருவா நான் போய் பிடிக்க முடியலப்பா, வீட்டுக்கு வர மாதிரி நல்ல தண்ணி கொடுப்பான்னு ஒரு கேள்வி கேளுங்கம்மா. இதே போல பேசுனா இதே மாதிரி தான் சண்டை நடக்கும். திமுக கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க கட்சியாக அவங்களுக்கு எதிரில் இதே போல் தரக்குறவா பேசுனா அவங்க சாராய கம்பெனி தான். திமுக அப்படின்னாலே கள்ளச்சாராயம் அவங்க கட்சிக்காரங்க விற்பாங்க. இங்கே டாஸ்மார்க்கு நல்ல சாராயம் அந்த கட்சி அரசே விற்கிது. ஓகேவா? இதுதான் அவங்க நடக்கக்கூடியது. இப்போ நம்ம அதை போயிட்டு அவங்க மத்தியிலே மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் 5000 ரூபா கிடைக்குது 10,000 ரூபா கிடைக்குதுன்னு அந்த மக்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க கொடியை திமுக கொடியை தூக்கிட்டு கூடயே போகிறாங்க, நம்ம ஓட்டுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும்னு. அதே இது உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டு துண்டை போட்டு மறைச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து அங்கே காசை வாங்கிட்டு அந்த கூட்டத்திலே இருக்கானுங்க, திமுக கட்சி கூட்டத்தில். இது எப்படியோ அந்த திமுகவில் காசை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் எல்லா ஜாதி மக்களும் அங்கே வந்து இருக்குது. பாமகவுக்கு அதிக ஓட்டு அங்கே இருக்குது, செல்வாக்கு இருக்குது. ஆனால் இடைத்தேர்தலில் இப்போ ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம். ஆனால் அந்த சீமான் கட்சி, சீமானில் அந்த ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் சௌமியா அன்புமணி அவர்களை வந்து தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வெகு திறமையாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சீமான் கட்சி வேட்பாளர், அதாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கு. அவங்க அது நாங்கள் தான் தோக்கடித்தோம் அப்படின்னு. நீங்கள் தான் தோக்கடிச்சிங்க இல்லைன்ட்டு இல்லை. நீங்கள் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் திறமையாக வேலை பார்க்குறீங்க. நாம் தமிழர் கட்சின்றது ஓட்டு விழுகிறது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்காக. இந்த கொலாடி செண்டி போடுறதுக்கு வேறு யாருக்கு அந்த வேட்பாளர்களுக்கு கிடையாது. அந்த சீமான் அவர்களுக்காக அந்த ஓட்டு விழுது. சீமானுக்கு ஓட்டு இருக்குது இல்லைன்ட்டே இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் யாருக்கு வேலை பார்க்குறாரு, எதுக்காக யாரை எதிர்த்து வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாமகவை எதிர்த்து வேலை பார்க்குறாங்க. திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முழுக்க இந்த நாம் தமிழர் கட்சி முழுக்க எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதாவது இப்போ இடைத்தேர்தலையும் இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சீமான் அவர்கள். சீமான் வந்து ஓட்டை பிரிச்சுட்டா இங்கே யாருக்கு ஈஸியாக நம்ம திமுக ஜெயிச்சிரும்.
இதே போல் தான் அந்த ஈரோடு இடைத்தேர்தல்லையும் சீமான் கட்சிக்காரங்க வந்து முழுக்க அங்கே ஒரே சண்டையை போட்டு அங்கே ஓட்டு சதவீதத்தை அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது என்னாச்சு, 10,000 ஓட்டுக்கு மேலே அங்கேயும் இடைத்தேர்தலில் வாங்கியிருந்தாங்க ஈரோடில். அந்த ஓட்டு சதவீதத்தை பிரிக்கணும். இடைத்தேர்தலில் இப்போ வந்து பாமக நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் மொத்தம் 64 பேரை உயிரை குடித்த இந்த திமுக கட்சிக்கு யாராவது ஓட்டு போடுவான்னா காசை வாங்கிட்டு காசுக்காக, அதாவது குடிக்க அடிமையானவன் தான் அதுக்கு ஓட்டு போடுவான். ஏன்னா எல்லாரும் தான் குடிக்க அடிமையாக இருக்கா, அதனால் ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் பாமக கட்சின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த ஒரு காசுக்கும் ஆசைப்படாமல் அந்த ஜாதிக்காகவும் அந்த ஏரியா மக்களுக்காகவும், அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா மறுபடியும் என்ன நடக்கும்? இப்போ ஏற்கனவே மரக்காணத்தில் 19 பேர் செத்தாங்க. அடுத்தது இப்போ கள்ளக்குறிச்சியில் 64 பேர். மறுபடி விழுப்புரத்தில் இப்போ ஒருத்தவங்க செத்துருந்தாங்க, 2 பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதை எப்படி ஊதி அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இதே போல் இன்னொரு இடத்துல கள்ளச்சாராயம் வந்து வரும் நிச்சயமாக. இந்த திமுக ஆட்சி இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷம் ஆட்சி காலத்தில் இன்னும் எத்தனை பேர் கள்ளச்சாராயத்தில் சாவுவாங்கன்னு தெரியாது. அதாவது நம்ம இந்த டாஸ்மார்க்னால 350 பேர் செத்துக்கிட்டு வர்றான். ஆனால் அவங்களுக்கு வந்து அதாவது அந்த வரி பணத்தை நம்ம குடிச்சு ஒரு நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே அழித்து அவர்களுக்கு வந்து வரியாக கொடுக்குறோம் டாஸ்மார்க்கில். இந்த திமுக அரசுக்கு நம்ம குடித்து ஒரு கோட்ரு 20 ரூபாய்க்கு 19 ரூபாய்க்கு வாங்குறாங்களாம். நமக்கு 120 ரூபாய்க்கு வாங்குகிறோம். 120 ரூபாய்க்கு வாங்கினா மீதி 100 ரூபா கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஒரு கோட்டருக்கு 100 ரூபான்னா எத்தனை 1000 கோட்ரு லட்சம் கோட்ரு விற்கிது. எல்லாமே வந்து திருட்டு கணக்கு எழுதி அதான் இப்போ 47,300 எவ்வளோ போட்டிருக்காங்க, என்னவோ 4,730 அத்தனை கோடி ரூபாய் இந்த திமுக அரசு அந்த சாராயத்தில் ஊழல் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி சிஏஜி சொல்லியிருக்குது. இது என்னதான் மறுபடியும் நோண்டி இந்த திமுக அரசு ஊழல் பண்ணுறதுக்காகவே வந்த அரசு. நம்ம தமிழ்நாட்டோட வளங்களையும் சரி இந்த மக்களையும் குடிகாரனாக்கி இப்போ அடுத்த யார் நீங்கள் ஓட்டு உங்களுக்கு வாங்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யாராக இருந்தாலும் சரி கோட்டரை வந்து 20 ரூபான்னு ஆக்குங்க. கோட்ரு 20 ரூபா 25 ரூபான்னு ஆக்கிட்டிங்கன்னா, ஏன்னா 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதனால் 25 ரூபா ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா லாபம் இருக்கும். ஏன்னா அங்கே வேலைக்கு இருக்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்காக 25 ரூபா ஆக்கிட்டிங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நீங்கள் தான் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் தான் ஆட்சியில் இருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 25 ரூபா, ஒரு கோட்ரு 25 ரூபா. இப்போ வந்து சம்பாதிக்கிறவன் 500 ரூபா சம்பாதிக்கிறவன் 2 கோட்டரை வாங்கிட்டு 250 ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபானா ஒரு 10 கோட்டரை வாங்குவான். அவன் பாடு அடித்து மூளையை மழுங்கடிச்சு உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறானோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் 25 ரூபா கோட்ரு எப்போ கொடுத்து ஆட்சியில் வைக்க போகிறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் எல்லோரும் இந்த திமுக அரசு சாதனையை முறியடிக்கிறதுக்கு அடுத்தாப்பில் யார் கோட்ரு 25 ரூபாய்க்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் நம்ம திமுகவை நிச்சயமாக தோக்கடிச்சாகணும். அதாவது ஜனநாயகத்தில் மக்கள் முழுமையாக யோசிச்சாங்கன்னா திமுக அரசு தோக்கடிக்கணுன்றது வந்து எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பல பேர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்காங்கல்ல, அந்த விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்களை முழுக்க அந்த காசுக்கு அடிமையாக்கி திமுகவோட கூட்டுவிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த பாமக, அதாவது இந்த ஜாதி அதிமுக அந்த ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஓட்டுங்கள்லாம் வந்து சீமான் வாங்கிடுவார். ஏன்னா அது பாமகவுக்கு போயிடக்கூடாது. அதனால் அந்த ஓட்டுங்களை அங்கே பிரிச்சுருவாங்க. இந்த விடுதலை சிறுத்தை இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஓட்டுங்களை வந்து அந்த திமுகவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளை வந்து பிரித்து அங்கே கொடுத்துருவோம். என்னாகும் ஈஸியாக வந்து திமுக ஜெயிச்சுட்டு போயிடும். இதுதான் நடக்குது, அங்கே நடக்கவும் போகுது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சின்றது வந்து எப்போவுமே ஊழலுக்கும் எதிரானது, அந்த போதை பொருளுக்கும் எல்லாமே. இந்த சீரட்டாக இருக்கட்டும், நம்ம ஒரு சாதாரணமாக நல்லா பாருங்கள், ஒவ்வொரு படங்கள்லேயும் வந்து சீரட்டு தம்மல் இந்த தண்ணி அடிக்கிறது எல்லாமே வந்து ஒரு கார்டு போடுவாங்க, உடல் நலக்கு தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு. தம் அடித்தாலும் சரி அந்த சரக்கு அடித்தாலும் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க?
அன்புமணி ராமதாஸ், அதாவது அவரோட அப்பா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அன்புமணி அவர்களோட அமைச்சரவையில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருந்தார். இந்த மாதிரி மக்களுக்கு தேவையானது, மக்கள் ஆரோக்கியத்துக்கு தேவையானதை திட்டங்களை கொண்டு வர்றது தான் அன்புமணி ராமதாஸோட வேலை. அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நம்ம நாடும் நல்லாயிருக்கும், அந்த ஏரியாவில் மக்களும் ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் இவங்க ஜெயிச்சா என்ன 2 டாஸ்மார்க் திறப்பாங்க, வேற என்ன திமுகவால் என்ன செய்ய முடியும்? கள்ளச்சாராயம் அவங்க கட்சிக்காரனை ஈஸியாக நீங்கள் விற்றுக்கிட்டுருங்கன்னாங்க, அதுதான் விற்று இந்த பேர் இவ்வளோ பேர் செத்தானுங்க. மணல் கொள்ளை அடித்தாங்க. மணல் கொள்ளை திமுக ஆட்சியில் ஓட்டு எண்ணிக்கை அதிகம் வந்துருச்சா ரிசல்ட்டு, உடனே மணல், அதாவது ஏரியில் இறங்கி நீங்கள் மணலை வாருங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொன்னார். அவர் இப்போ உள்ளார இருக்கார் 1 வருஷத்துக்கு மேலே. அவர் ஏறி வாருங்க அப்படின்னாரு. எல்லாத்தையும் மண்ணை வாரி 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 விற்று காலி பண்ணிட்டாங்க இந்த திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரனுங்க. ஆனால் அதை கேட்டால் தாசில்தாரை வெட்டி கொள்கிறானுங்க. இங்கே நேற்றைக்கு ஒரு கொலை நடத்துக்கு சமாஜ்வாதி கட்சி தலைவரை இல்லை, தமிழகத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவரை கொண்டிருக்காங்க. இந்த திமுக அரசில் அங்கங்கே கொள்ளை எல்லாமே தெளிவாக நடந்துகிட்ருக்கு. எல்லாரும் பேசுகிறதுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் வீட்டு வாசலில் ஒரு கட்சி மாநில தலைவர், அதாவது வீட்டு வாசலில் வச்சே வெட்டி கொண்டு இருக்கானுங்கன்னா எத்தனை பேர் நம்மலாம் பேசுகிறதுக்கு பயந்து போய் தானே இருக்கணும். திமுக அரசு ஆட்சியில் வந்தாலே அந்த ரவுடிகளும் சரி, கொள்ளை கஞ்சா, இதே போல் போதை பொருள் அதிகமாயிரும், அதை பொருள் விற்கிறவனும் அதிகமாயிருவான், இதே போல் கொள்ளைக்காரனும் கொலைக்காரனும் அதிகமாயிருவான். ஏன்னா ஒரு ரவுடி கட்சியை தான் கூட வச்சுருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சி. ஒரு ரவுடி கட்சியை உள்ளார வச்சுருந்தா தானே இதே போல் வேலைகளை ஈஸியாக செய்ய முடியும், எந்த ஒரு வேலையும் தைரியமாக செய்ய முடியும். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் ஒரு மேடையில் பேசினார், நம்மக்கிட்ட ஒரு 5 307 இருந்தால் தான் நம்ம கட்சியில் சேர முடியும் அப்படின்ற மாதிரி. எப்படியெல்லாம் ஒரு போஸ்டிங் கிடைக்கும்? இந்த மாதிரி சீப்பான மனநிலையில் ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கூடயே வச்சிருக்காரு ஸ்டாலின். அப்படிப்பட்டவரை கூட வச்சிருக்கும் போது அந்த கட்சி உடைய கொள்கைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மக்களே, பாமகவை வெற்றி பெற வைக்க, உங்களுடைய ஏரியாவில் நல்லாட்சி கிடைக்கும், நல்ல திட்டங்களை உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷம் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் தான் இந்த எம்எல்ஏ. அந்த 1.5 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டிருந்தீங்க, அதுக்கு திமுக ஒரு கிடப்பில் போட்டிருக்கு. அங்கே போய் வலியுறுத்துறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கூட ஒரு சீட்டு அங்கே போய் நின்று பேசும்போது திமுக அரசில் கொஞ்சம் உங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பாமகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. கொலா சண்டை போடுறவங்களுக்கு சீமானுக்கு நீங்கள் இப்போ ஓட்டு போட்டிங்கன்னா திமுக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும். திமுக ஜெயிக்கணும்னா அப்படின்னா திமுகவுக்கே போட்டுருங்க. சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு திமுகவுக்கு ஜெயிக்க வைக்கிறத விட டேரெக்டாக திமுகவுக்கே ஓட்டு போட்டுருங்க. சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க வைக்கணும் அவசியம் இல்லை.